கமலஹாசனம் நடிப்பு பயிற்சி பள்ளியில் வாரந்தோறும் நடக்கும் உலக சினிமா தொடர் திரையிடல் மற்றும் கலந்துரையாடலில் இந்த வாரத்திற்கான திரைப்படம் படத்தை பத்தி இயக்குனர் சரவணன் சார் பேசுறாரு. படம் ரிலீஸ் ஆனப்ப இந்த படத்தை பார்க்கணும் இன்னும் ரொம்ப ஆர்வமா விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு நம்ம சில வேலைகள் இருக்கும் இல்லையா, சரி நம்ம பார்க்குவோம் அப்படின்னு அதை பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கும். ஏன் இந்த படத்தை எனக்கு பார்க்கணும்னு தோணுது, அதோட ஒரு பார்வையாளருக்கு எப்படி ஒரு படத்தை பார்க்கணும்னு தோணுது. ஒரு ரசிகருக்கு ஒரு படைப்பாளனா ஒரு டைரக்டரா நம்ம இருக்கோம்னா, இப்ப நம்ம ஒரு படத்தை எடுத்துட்டோம், அப்ப அந்த படத்தை பார்வையாளர்களை பார்க்கணும். நான் எடுக்கிற படத்தை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே முதல்ல நான் என்னுடைய படத்துக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சாலே எல்லா படத்துக்குமே நம்ம ஒரு ரசிகனும் ஒரு பார்வையாளரும் அந்த படத்தை பார்க்கணும் ஒரு ஆர்வம் உண்டு. அது எந்த படத்தை பார்க்க ஆர்வம். பெரும்பாலும் இந்த பெரிய ஹீரோக்கு பெரிய டைரக்டர் இப்படி பண்ணுனா அதுக்கு அவங்க ஒரு பெரும்பான்மையான ரசிகர் கூட்டம் உடனே பார்க்கணும் அப்படின்னு. அதை கடந்து அது அடுத்த கட்டம் அப்படிங்கிறப்ப ஒண்ணு அந்த படம் நமக்கு ஏதாவது ஒரு சிரிப்பு ஏற்படுத்துமா, ஒரு புது அனுபவத்தை தருமா, இல்ல நம்மளை பயங்கர ஜாலியை சிரிக்க வச்சு அனுப்புமா, இல்ல வேற ஒரு உலகத்தை காட்டுமா, இல்ல நமக்குள்ள பயங்கர எமோஷன் இருக்குமா, இதெல்லாம் நம்ம நினைப்போம். நினைச்சோம் இந்த படம் நம்மளோட ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகும் அப்படின்றப்ப ஒண்ணு அந்த மாதிரியான லோ பட்ஜெட் குறைந்த பட்ஜெட்ல ஒரு படம் வரும்போது எந்த படத்தையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா லோ பட்ஜெட்ல திருநெல்வேலி இருக்குனீங்கன்னா 10 ரூபாய் என்ன படமோ இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் அந்த படம் தோணும், எப்படி எடுக்கிறாங்க படத்தோட பேரை மட்டும் வேற யாருக்கும் இருக்கும். இதெல்லாம் எங்க நான் பார்த்து பேசிட்டு இருக்கோம், எங்க போடுறாங்க இந்த படம் எங்க எடுக்கிறாங்க, ஒருவேளை எங்க ஷூட் பண்ணுவாங்க, எப்போ ஷூட் பண்ணாங்க, திடீர்னு விளம்பரம் வருது, இப்படிலாம் இதையெல்லாம் கடந்து இந்த மாதிரி நடந்து எது கவனம் இருக்கு இந்த மாதிரி இதுல அப்படிங்கிறப்ப சில படங்கள் கவனம் மிக மிக சில படங்கள் வருது. அது ஒண்ணு பயிர் ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு முதல் விஷயம். பர்சனலா இதே மாதிரியான ஒரு புறா பேக்ரவுண்ட் ஒரு கதை ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பண்ணி அந்த கதை சார்த்தி எல்லாமே பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு வரசனியோட பேக்ரவுண்ட்ல எல்லாத்தையும் பண்ணி அந்த புறாயை கூப்பிடப்போம். பிறந்தோம்னா எப்படி அந்த இதுல வந்து வளையம் மாட்டுவாங்க, அதுக்கு என்ன பேர் வைப்பாங்க, அந்த வளையத்துல என்ன இது பண்ணுவாங்க, அந்த கிளப் எப்படி இருக்கும், வடசென்னை சார்ந்த கிளப் எப்படி இருக்கும், அந்த மேட்ச் வந்து ஒன்று அடி விடுறது ஒன்று லாங் பிளேஸ் இருக்கு. அது கன்னியாகுமரியில இருந்து வருவாங்க, டில்லியில இருந்து வருவாங்க, ஜலந்தர்ல இருந்து வருவாங்க, பஞ்சாப்ல இருந்து வருவாங்க. இப்ப இதுக்கு இந்த புறம் என்னென்ன பேர் ஓமர் அது இது அப்படின்னு எல்லாருமே கரெக்ட் பண்ணி அதோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பண்ணி அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு நம்ம போய் நைட் அது எங்க புறா எப்படி வளரும், அது எப்படி அவங்க ஒவ்வொன்றா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஸ்கிரிப்ட் பண்ணி ஃபுல்லா பண்ணிட்டோம். மிக மிக நல்ல ஸ்கிரிப்டா தோணுச்சு. அதனால பல இடங்கள்ல இருக்கும்போது படமாக அப்ப நம்ம வேற இது முயற்சி பண்ணி அடுத்த படங்களுக்கு போவோம் இல்லையா, அதுக்கு பிறகு சில வருடங்கள் இது பண்ணி ஒரு படத்துக்கு போவோம். இது எல்லாம் கடந்து மாறி ஒரு படம். நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன், ஏதாவது அதை கடந்து ஏதாவது இருந்தா என் மேல இருக்க சூழல் மேல ஓகேங்களா, ஓகே அப்படிங்கிற பார்த்தா அது வரைக்கும் மாறி ஷூட்டிங் போனது இந்த இது எல்லாமே எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு படம் ஒண்ணு என்னோட ஃப்ரெண்டு இந்த கார்த்தி சூரியர்த்தி மட்டும் தலைவர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஒரு படம் சொல்லி இந்த இதில் வச்சு ஒரு படம் மாறிங்கிறது சனியே சரி ஓகேங்க அதனால என்ன அப்படின்னு ப்ரொடியூசர் நாங்கள் வச்சு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் புறா பேக்ரவுண்ட் சொல்கிறாங்க, அதே தான் நீங்கள் சொல்லி அவங்க உடனே நம்ம அவசரம் பண்ணோம் இல்லையா, நான் விசாரிச்சு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சார் அது வேற இது வேற அது கூட பேக்ரவுண்ட் வேற ஒரு கதை, இது கூட பேக்ரவுண்ட் வேற கதை. அப்புறம் நம்ம அது சந்தர்ப்பம் சொல்லுறப்ப வேற படங்கள்லாம் இது அதுக்கு பிறகு வேலை பார்த்து அப்புறம் வேற படங்கள் போயிட்டோம்னு வச்சுங்க. அப்ப அந்த எல்லாத்தையும் கடந்து இப்ப நான் அந்த கதையெல்லாம் விட்டு அதாவது மறந்தே போயிடுச்சு. ஸ்கிரிப்ட் எல்லாமே மறந்து போய் நம்ம வேற இதுன்னா அதுக்கு பிறகு வேற இருக்கு. அப்புறம் அடுத்த படத்துக்கான மைண்ட் செட் இன்னொரு கதை அப்படின்னா அது வேற ஒரு கதையை இது பண்ணி அந்த பயணப்பட்டு அந்த படத்தை ஓகே எடுத்து சூட் போடுறாங்க. சூழல் இருக்கும்போது இந்த வைரி அப்படின்னு ஒரு இது வந்து முதல்ல போறாங்க.
நான் வெளிப்படையா சொல்றேன். எந்த பேக்ரவுண்ட் நான் வடசு தப்பிச்சிட்டோம். ஓகே அப்படின்னா சரி இதை இப்ப என்ன நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு. ஆனா ஒரு சந்தோஷம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஒரு சக வாய்ப்பு ஒன்றும் இல்லை, அது வெளிப்படையா சொல்லணும்னா அதான் நடக்கும். அதுக்கு பிறகு இது பண்ண ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்ன இந்த களத்துக்குள்ளார இப்படியான ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு இயக்குனர் இயங்குற அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சது, அது மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது விஷயத்த அந்த அந்த படத்தை முன்னெடுத்து அதுக்கான ஒரு இதை இது பண்ணணும், இப்படியான ஒரு தலைமுறை பண்ணணும்னு பண்ண தமிழுக்கு ரொம்ப நான் இப்போ இன்டர்வியூல படிச்சதான் ஞாபகம், தப்பா சரியானு தெரியல. 40 வருஷமா படமே பார்த்து ப்ரொடியூசர் அப்படின்னு உண்மைதான், நல்லதா பார்க்குறேன். ஓகே, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா ஒரு இயக்குனர் ஒரு சக படைப்பாளி இன்னொரு படைப்பாளியோட ஒரு படத்தை எப்படி பார்க்குற பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நான் அந்த பார்வையில பார்த்தேன். எந்த படத்துமே நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். முதல்ல ஒரு ரசிகனா ஒரு இதாக பார்ப்போம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒட்டு மொத்தமா இந்த படம் மிகப்பெரிய திருப்தியை கொடுத்துச்சா அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது எனக்கு திருப்தி கடந்து ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. எனக்கு ஒட்டு மொத்தமா இந்த படம் 2 விஷயம். ஒண்ணு, ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிறகு சில படங்கள் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே தூங்க கூடாது. சில படங்கள் ஒரு 2-3 நாள் நம்ம ஃபுல்லாரே இது பண்ணிருக்கோம். சில படங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்டர்வெல்லே மறந்து அது மாதிரி வெளியில போனா எதுவுமே இருக்காது. இந்த படம் எனக்கு என்ன உணர்வு, ஒரு படம் ஒரு சக பார்க்க ஒரு பார்வையாளருக்கு என்ன உணர்வு தந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே ஒரு ஒரு புது உலகத்துக்குள்ள போயிட்டு வெளியில வந்துடும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தந்துச்சு. அது ரொம்ப அற்புதமான ஆக்சுவலா எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு சின்ன இது இருந்துச்சு. என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, படத்துல எங்கேயாவது இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் இடையில இது வந்து நான் இளைப்பாறுதலுக்கு அடுத்த சீனுக்கு நான் தயாராவதற்கு மியூசிக்காவோ வசனமாவோ இல்லை ஒரு மௌனமாவோ அடுத்தது தயாராகிறதுக்கான இடம் தரப்படவில்லையோ, எல்லா இடங்களும் சப்தங்குறையிலேயே கடந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு உணர்வு இருந்துச்சு. 2வது, ஒரு புறா பறக்க எந்திரிக்கும் போது ஒட்டுமொத்த சத்தமின்றி இருக்கிற ஒரு இதுல அந்த புறாவோட சத்தம் மட்டும் வரும். மிக நுணுக்கமான அந்த சத்தத்தை சவுண்ட்ல ஒன்று வந்துருக்காங்க. அந்த சவுண்ட் வந்திருக்கும் போது அது இன்னும் கூடுதலான இதை கொடுத்துருக்குமோ அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. அப்புறம் மியூசிக்கா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இதுக்கான இன்னொரு தன்மையை அடுத்தபடியாக கூட்டியிருக்கலாமோ இப்படியான ஒரு சில விஷயங்கள். இப்படியான சில விஷயங்கள் எல்லா படத்துலையும் அந்த மணிரத்னம் படமா இருக்கட்டும், மக்கள் படமா இருக்கட்டும், எல்லா படத்துலையும் இருக்கும். அப்படி கிளாரி படத்துலையும்